பிஸ்மில்லா. இது ஒரு சின்ன தொகுப்பு. என்னண்டா, நம்மளுடைய உறவினர் நண்பர் சொல்லுங்க, நண்பர் நல்ல ஹெல்பிங் டென்டாலிட்டி உள்ளவர், ரொம்ப பிரியமானவர். இவரை பார்க்கறதுக்காகத்தான் நாங்கள் வந்தோம். இது காயங்காட்டுல இருந்து பல்லா கடப்புறம்ங்கிற ஊர். பல்லா கடப்புறம். இந்த வீடுகள் எல்லாமே நல்லா பெரு லெவல்ல ரொம்ப லக்ஸரியா அமைச்சிருக்காங்க. இதனுடைய அட்மாஸ்பியர், அதனுடைய அழகு, அதனுடைய இயற்கை சூழல் எல்லாமே பார்க்கும்போது இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அவ்வளோ டாப்பா இருக்குது. எல்லாம் பார்க்கக்கூடிய மக்களுக்கும் பிடிக்கும்னு தான் நான் நம்புறேன். இந்த அவ்வளவு அழகா இருக்குது அந்த ஊர். பாருங்க, இந்த ஊர்லடைய அமைப்பு, வீடுகள் எல்லாமே பேலஸ் மாதிரியே கட்டிருக்காங்க. இங்க இருக்கிறது இந்த பள்ளிவாசல் இங்க கட்டுறாங்க. இங்க பெரிய அவங்க ஊர் ஜமாத்துகள் வசூலிச்சு அவங்க கட்டிட்டு இருக்காங்க. அது ஒட்டி உள்ளது இது கபிரிஸ்தான், அதனுடைய அவங்களுடைய அடக்கஸ்தலம். இங்க வாழ்ந்தவங்க, இங்க வாழக்கூடியவர்கள் எல்லாம் வயசானவர்களா இருக்காங்க. நல்ல வயசு வாழ்றாங்க. அல்ல இவர்களுடைய ஆயுசை இன்னும் நீடிச்சு கொடுக்கணும்னு நான் துவா செய்யறேன். நல்லா வாழ்றாங்க. பள்ளியாசல் காலையில பார்க்கும்போது வயதானவர்கள்லாம் அப்படியே நின்று தொழுகிறாங்க, கட்டில உட்கார்ந்து தொழுகிறாங்க. நல்ல தொழுகை அவங்க எண்ணத்துல தொழுகிறாங்க. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு ஸ்கூலு, தனியார் ஸ்கூலா இது இது கவர்மெண்ட் ஸ்கூலான்னு தெரியல. ஏண்டா இவங்க என்ன சொல்றாங்க, சில ஸ்கூல் நாங்க வச்சிருக்கோம், அது நாங்க வச்சு நடத்துறோம், கவர்மெண்ட் அதுக்குள்ள ஆசிரியர்கள் சம்பளமெல்லாம் கவர்மெண்ட் தான் கொடுக்குது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி 2 இடத்துல ஸ்கூல் பார்த்தேன். இது ஒரு கிராமத்துல இவ்வளவு டாப்பா இருக்குது. காயங்காட்டுல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்குள்ள இருக்குது அது ஸ்கூலு. அதுக்கு ஒட்டி அந்த ஸ்கூல்ல அந்த நுழைவாயில் பக்கத்துல இருக்கிறதா பள்ளிவாசலுடைய என்ட்ரன்ஸ். பள்ளிவாசல் என்ட்ரன்ஸு இந்த சைட்ல ஃபுல்லா ஒளி செய்யற இடம். நேற்று இங்க வந்தோம். அதை நான் போட்டோ வீடியோ எடுத்திருக்கேன், யூடியூப்காக எடுத்திருக்கேன். இன்னைக்கு அதை உங்களுக்கு லைவ்ல மக்களுடைய பார்வைக்காக முன்னாடி வச்சுட்டேன். இந்த ஒளி செய்யற இடம் ஃபுல்லா அது அடுத்த பள்ளிவாசல். எங்க பள்ளிவாசல் கட்டிட்டு இருக்காங்க. இந்த ஊர் ஜமாத்துக்காரர்கள் மட்டும் பணம் போட்டு அவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. வசூலிச்சு செய்வாங்கன்னு நினைக்கிறேன்டா. பெரிய அமௌண்ட்டுக்கு பெரிய ப்ரொஜெக்டா தெரியுது. இங்க வாழ்ந்த மக்கள் அடங்கி இருக்காங்க, அங்கே பக்கத்திலே அடங்கி இருக்காங்க. ஆனா எல்லாம் உழைப்பாளிகள். நேற்று ஒருத்தரை பார்க்கும்போது அவர் சொல்றாரு, நான் தான் அந்த கடையை கொடுத்தேன் அவருக்கு, அவர்ல அதுல இருந்து முன்னேறி வந்தாங்க. அதுக்கு 30 வருஷத்துக்கு இடத்த சொல்லி கட்டுறாரு. அந்த இடம் எங்களுக்கு தெரியும். அதுல இருந்து முன்னேறி அவர் பல பேருடைய வாழ்க்கையை முன்னேற வச்சிருக்காரு. மாஷா அல்லா. அனுவர்லி வாட்சிங் இது. வெல்கம் தம்பி. எந்த ஊர்ல பாக்குறீன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க பின்னாடி. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இது எப்படின்னாக்கா, இந்த வல்லாபுரம் சொன்னாங்க. அந்த ஊருடைய சும்மா குறைச்சலா ஒரு 20-30 வீடு தான் இருக்கும் போல இருக்குது. எல்லாம் ஒவ்வொரு வீடுமே 5000 அடி ஸ்கொயர் ஃபீட், 10,000 அடி ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் போல இருக்கு. உதாரணமா இந்த பக்கத்துல காட்டுறோம் பாருங்களேன். இந்த தெருவா அமைச்சிருக்காங்க. இப்படி தெருவு போகுது. ஒரு தெருவுக்கு அந்த போனா அவங்க வீடு. அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் தோட்டம் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த சைடு ஃபுல்லா தோட்டம் மாதிரி வச்சிருக்காங்க. எல்லாரும் வீடுமே இப்படித்தான் கட்டிருக்காங்க. அன்வர்லி ஃப்ரம் ஷார்ஜா. மாஷா அல்லா. ஓகே தம்பி, ஷார்ஜா வாழ்த்துக்கள். இப்ப ஷார்ஜால கடை வச்சிருந்த ஒருத்தர் முகமது கான் சொல்லிட்டு நமக்கு ரொம்ப நெருக்கமானவர், ரொம்ப பிரியமானவர். அவர் உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக தான் அவரை பாக்குறதுக்காக இங்க வந்தோம். அவரை பார்த்துட்டோம். நேத்தே பார்த்தோன்னு எங்களை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷமா ஒரு பார்ட்டி மாதிரி சாப்பாடு வச்சு விட்டாரு. அதுக்கு பிறகு நாங்க ஒரு இடமா சுத்திட்டு காசர்கோடு எல்லா ஊரும் பக்கத்துல போயிட்டு திருப்பி வந்துட்டோம். ஓகே கை, அது சொல்ல வரல. இப்ப பாருங்க, இந்த இடத்த பாருங்களேன். ஒரு வீடு கட்டினாங்கன்னாக்கா வீட்டுக்கு முன்னாடி கார் செட்டு அது மாதிரி தான் வச்சிருக்காங்க. பாக்கி தோப்புகள், பெரிய தோப்புகளுக்குள்ள இடம் அந்த அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி தோப்புகள் வச்சு கட்டிருக்காங்க. இயற்கையோட சேர்ந்து வாழ்றாங்க அவங்க. தண்ணீர் கடலை ஒட்டி வாழ்றாங்க. கடற்கரை ஒட்டி இருக்குது. கடற்கரை ஒரு 150 மீட்டர் 200 மீட்டர்ல உள்ள வீடுகளையும் பார்த்தோம். அந்த வீடுகளுக்கு கூட அவங்களுக்கு எப்படின்னாக்கா, தண்ணி அந்த இடத்துல உப்பு தண்ணி இல்லை, சால்ட் இல்லை, நல்லா இருக்கு. இப்போ நாங்க திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் கூத்தாநல்லூர். நாங்க எங்க ஊர்ல எல்லாம் உப்பு தண்ணி, சால்ட்டு, எல்லா பாத்ரூம்ல இருந்து வீட்டுல இருந்து எல்லாமே தண்ணி எல்லாம் வீணா போயிடும். நம்ம குளிக்கும் போது அதனுடைய திக்னஸ் தெரியும், இவ்வளவு திக்கா குளிக்கிறோம் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும். இங்க பாருங்க, கடல்ல ஒட்டி இருக்காங்க. அவங்களுக்கா அல்லாஹ் தாலா கிருபை செஞ்சிருக்கான். அந்த உப்பு கலக்கவே இல்லை. தனி சுத்தமான தண்ணி கிடைக்குது. இந்த ஒரு வீட்டுக்காக கிட்டத்தட்ட ஒரு 150 மீட்டர் போகுது இடம். ரோடு மாதிரி போட்டு அங்க வீடு கட்டிருக்காங்க. அது தப்பு இல்லை. பழமொழி சொல்லுவாங்கல்ல, பல்லு உள்ளவன் பாக்கத்தீங்கன்னா கொண்ட உள்ளவன் முடி கட்டிக்கிறான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இருக்கக்கூடியவங்க செய்யறதுல தப்பு இல்லை. அல்லாஹ் கொடுத்த நேமத்தை அனுபவிக்க வேண்டிதான் தப்பு. அனுபவிக்காம கஞ்சத்தனமா வச்சு
தானும் கொடுக்க மாட்டான், அடுத்தவனும் கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி இத்து போறதை விட அனுபவிச்சு வாழ்றது நல்லதுன்னு சொல்லுவேன். அந்த பள்ளியாசலை பாருங்களேன், பள்ளியாசல் அந்த மதரசா பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடம்னு சொல்றாங்க, அவ்வளவு மக்களே இல்லை, ரஷ்யம் இல்லாம இருக்குது. ஓகே ஹைர், இன்னைக்கு நாங்க இங்கேருந்து அடுத்து கண்ணூர் புறப்பட போறோம். அதுக்காக நேற்று வந்து சகோதரர் நாங்கள் பார்த்தோம்ல, அவரையே திருப்பியும் ஒன்ஸ் மோர் பார்க்கறதுக்காக வந்தோம். பார்த்துட்டு அவருடைய வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு எங்க பார்த்தாலும் பழங்கள், ஃப்ரூட்டு கொடுக்குறாங்க. இந்த பணக்காரங்க வசதியாக பாடுவாங்க, ஃப்ரூட்டு அப்படிதான் கொடுக்குறாங்க எல்லாமே. ஃப்ரூட்டு சாப்பிட்டுட்டு இவங்க வீடு பாருங்க, எத்தனை பெரிய வீடு, பேலஸ் மாதிரி. பின்னாடி இடம் இருக்குது, முன்னாடி இடம் இருக்குது. அந்த வீடு அவருடைய வீடு. இது முகமது பேர், ரோலால கடை வச்சிருக்காரு. அவருடைய பையன் 2 பசங்க, ஒருத்தன் ஒரு கடையை பார்த்துக்கிறான், இன்னொரு பையன் அபுதாபில இருக்கான். அவர் வீட்டு வாசல்ல 2 கார் கிடக்குது. மொம்மக்கா அங்க உட்காந்துருக்காரு. அமீனு எடுத்து வரவா, உள்ள வரவா. ஓகே, அவங்க வீடு, அவங்களுடைய தோட்டம், இது தோட்டம், அவங்களுடைய தோட்டம் இருக்குது. வச்சிருக்காங்க. அந்த வீட்டை ஒட்டி கார் போடுற கார் ஷெட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் வெளியில இருக்கு. நம்ம முகமதுக்கா பாருங்க, முகமதுக்கா லைவ் போயிட்டு இருக்கு. எங்களுடைய சகோதரர், அன்பு நண்பர், நல்ல மனுஷன் முகமதுக்கா. இன்ஷால்லா நீடூடி வரணும்னு துவாச்சிங்க. பார்க்கக்கூடிய சார் லைவ் போயிட்டு இருக்கு முகமதுக்கா. உங்களை பாக்குறதுக்காக தான் நாங்க வந்தோம் அங்க இருந்து. உங்களை பார்த்தாச்சு, அதனால உங்களுக்கு ரோலால கடை வச்சிருக்கக்கூடிய, சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கக்கூடிய முகமதுக்கா. இன்ஷால்லா அல்லாஹ் அவங்களுக்கு நல்ல ஆயில் நீளம் கொடுக்கணும், நோய் சுகமாகணும்னு சொல்லிட்டு துவா செய்வோம். இந்த அஸ்லம் அவர் டைப்பிங் சென்டர் வச்சிருக்காங்க ஷார்ஜால. அது ஷார்ஜாவுடைய அமீன் கோஸ்னூர்ல மீன், அவரு அதை சேர்த்து வந்திருக்கோம். அவங்களுடைய தோட்டம், இது தோட்டம் ஃபுல்லா தோட்டம். அடுத்து இங்க மாட்டு பண்ணை வச்சிருக்காங்க ஃபுல்லா எல்லாமே. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு சுக்ர் செய்யணும். அல்லாஹ் கொடுத்த நேமத்தை அனுபவிக்கிறாங்க. எத்தனையோ பேர் இருப்பான் அனுபவிக்கவும் மாட்டான். ஒரு தெங்கச்சி சுவாமிநாதன் தான் சொல்லி காட்டினாரு. ஒருத்தன் என்ன செய்வானா, பணம் பெரும் பணம் வச்சிருப்பானா, அந்த பணத்தை என்ன செய்வானா புதைச்சி வச்சிருவானா. புதைச்சி வச்சுட்டு டெய்லி வந்து பார்ப்பானா, இருக்குதா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த இருக்காதுன்னு சொல்லி பார்த்துட்டு போயிடுவானா. ஒருத்தன் பக்கத்துல இருந்திருக்கான், பார்த்திருக்கான், என்னடா இது இங்க டெய்லி வராரு, பாக்குறாரு, அந்த இடத்துல நிக்கிறாரு, பாக்குறாரு, போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்களாம். ஒரு நாள் நினைச்சானா, பார்த்துட்டு என்னன்னு தோண்டி தான் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தோண்டி பார்த்தா அங்க புதையல் வச்சிருந்தான், அவன் சேர்த்து வச்சிருந்தாங்க. அப்படியே நினைச்சானா, சரி இவ்வளவு நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் ரொம்ப நல்லா அனுபவிச்சு நல்லா வாழ்றாராம் அவரு. திருப்பி ஒரு நாள் அவருக்கு தேவைப்படுது, யாரு உடையக்காரர் வச்சாருன்னா புதையல் தேடி பார்க்க, ஒரு தலை வந்து எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அங்க ஒண்ணுமே இல்லை, பூமியில ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. என்ன அப்படின்னு சொல்லி டிவி வந்து தேடிட்டு போனார்ல, அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. இவர் பார்த்துட்டு பத்திரம் போயிட்டு இருக்காரா, அனுபவிக்கிறது இல்லையா, அதனால அடுத்தவருக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்தா எடுத்து வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஜோக்கா சொல்லி காட்டுவாரு. அது மாதிரி ஹக்கு ஜமால். ஓகே, வெல்கம். பாருங்க தம்பி அபுபக்கர், இன்ஷால்லா பாருங்க, எந்த ஊர்ல பாக்குறேன்னு சொல்லிட்டு போடுங்க, ட்ரை பண்ணுங்க. இப்ப அனுவர்லி ஷார்ஜாலன்னு பாக்குறாரு. இங்க ஷார்ஜால உள்ள ஒருத்தர் தான் உடம்பு சரியில்லாம ஆயிட்டாரு, அவரை வந்து பார்த்தோம். சில அவரும் எங்க மேல ரொம்ப பிரியமா இருந்தார், அன்பா இருந்தாரு. சில எல்லாம் துவைச்சிங்க. வேற ஒன்றும் தகவல் இல்லை, புதிய தகவல் இல்லை. எடுத்து நாங்கள் இங்கேருந்து கண்ணூர் புறப்பட போறோம். அவர்கிட்ட பயணம் சொல்றதுக்காக திருப்பி வந்திருக்கோம் இங்கே. அது மாதிரி இருக்கு, எல்லாம் கொடுத்த நேமத்தை அனுபவிக்காது. நேமத்தை அனுபவிக்காதான் வேஸ்ட். அவனுக்கு கால் இருக்கு நடக்கல, கை இருக்கு வாழல, உயிர் இருக்கு வாழாம சும்மா பிண்டமா கொடுக்கறதுன்னு வச்சுங்களேன், அது பிரயோஜனம் இல்லாததுதான். அல்ல கொடுத்தது எல்லாமே அனுபவிக்க. நாளைக்குங்கிறது நாளைக்கு எல்லாம் கொடுப்பான். சில பேர் சேர்த்து வைப்போம், 2 தலைமுறைக்கு மிஞ்சும் எடுப்பாங்க. 2 தலைமுறைக்கு மிஞ்சுமா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, 2 தலைமுறைக்கு தான் மிஞ்சுமா அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சதை சாப்பிடாம அப்படியே பட்டினியா கிடப்பான். அவன் இருக்கும்போதே செத்து போயிடும், கவர்மெண்ட் அள்ளிட்டு போயிடும். அது மாதிரி எல்லாமே நல்லா வாழுங்க, நல்லா ஆயத்தோட வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போதுமே வாழ்த்துவேன். இன்ஷா அல்லாஹ் எனக்கும் வாழ்த்துங்கள், துவா செய்யுங்க. நான் முபாரக், பொது தகவலுக்காக முபாரக். ஓகே, நன்றி. பார்த்து வைக்கிறேன்.